பத்துல மண்டையை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. பல்லு வலி எனக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு, மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளைய காணோம். எங்க போனானோ தெரியல. அம்மா பத்துல அந்த பூசணிக்காய் மண்டையை கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? சீக்கிரம் கொண்டாந்து மருந்தை கொண்டா. பல்லு வலி உயிர் போதுடா. சீக்கிரம் கொண்டா அந்த மருந்தை. அம்மா அப்பா. இத பொடி. டாக்டர் ஜட்கா சார் ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் கொடுத்திருக்காரு. இந்த பிரஷோட பிளக்க பவர்ல கனெக்ட் பண்ணு. இது ஆட்டோமேட்டிக்கா உன் பல்ல ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ண மோட்டோ. அப்புறம் இந்த பிரஷோட ஹேண்டில்லயே பேஸ்டும் இருக்கு. கரண்ட மட்டும் நீ ஆன் பண்ணினா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தேங்க் யூடா பத்லு, தேங்க் யூ. என்னடா பல்ல ரொம்ப ஆவேசமா விளக்குற? யாரு பல்ல விளக்குனா 10 தசியம் பொறி பறக்குமா? அவன் தானே மோட்டோ. ஆவேசமா விளக்கிருக்க. என்னடா புகையெல்லாம் கிளம்புது? புகையெல்லாம் வராம உங்களோட பற்களை ஆரோக்கியமாவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக உங்களுக்காக இதோ ஜெர்மி கிருமி பேஸ்ட். இப்போ உங்க பல்லுல ஏதாவது வலி இருக்கா? வீணா போனவன் இங்க வந்து விளம்பரம் பண்றான். அப்படின்னா உங்களோட பற்கள்ல மஞ்சள் தனியா மிளகு இருக்கா? ஆமாமா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பல்லு இடுக்கல மாட்டிக்கும். அப்போ நீங்க ஜெர்ம்ஸோட கேரியர். நான் ஜெர்ம்ஸையும் அதோட கேரியரையும் சுத்தமா அழிச்சிடுவேன். ஜெர்ம்ஸ் உயிரோட இருக்காது, கேரியரும் உயிரோட இருக்காது. இதுக்கு பேரு தான் மொத்த பாதுகாப்பு. டின் டிடின். ஏய், நீ எவ்வளவு பெரிய அப்பா டேக்கரானா இருந்துட்டு போ. ஏய் மோட்டோ, இந்த வித்தியாசமான டூத் பிரஷ உடனே இங்க இருந்து அடிச்சு விரட்டேனா மோட்டோ. அட்டாக். என்னடா இங்கிலீஷ் படத்துல அனுப்புற மாதிரி என்னன்னே அனுப்புறேன்? ஏய் என்னடா ஊதுறா? நோ 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 மோட்டோ, நம்ம ஓட வேண்டிய நேரம். சீக்கிரம் ஓடி வந்துடு. ஏய், நாங்கள கைவச ஐடியா வச்சிருக்கோம். ஏய் பத்லு, சீக்கிரமா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இல்லனா இந்த மண்டையை நம்ம விட மாட்டோம். ஜெர்மி கிருமி டூத் பேஸ்ட் 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு. குறுக்கால குப்பல. சாரி, வெரி சாரி. ஏய், காலங்காத்தால வந்து என்ன இடிச்சிட்டு சாரி சொல்றியா? மரியாதையா இங்க வா, நான் கொடுக்குற gift வாங்கிக்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க பின்னாடி ஒருத்த வரான்ல, அவனுக்கு தண்டை போட்டு உங்க பலத்தை நிரூபிங்க. சீக்கிரம் அவன்கிட்ட போடுங்க. எவன்டா அவன்? அட, இது யாரு? உங்க பற்கள்ல அழுக்கு இருக்கா, வலி இருக்கா? சொல்லுங்க, க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, நீ யாரு? சொல்லு. 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஜெர்மி கிருமி தானா? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாததுனால உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், பெரிய தண்டனை கிடைக்கும். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுற பாரு. என்னென்னமோ நடக்குதுங்க. மோட்டோ, பக்கத்துல போக வேணாம். நீ என்னடா பண்ற? சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் தான் பற்களோட பாதுகாவலன், பாடி கார்டு, ஜெர்ம் கில்லர். அப்படியே ஜெர்மோட கேரியரையும் கொன்னுடுவேன். போட்டு பத்துல தயவு செஞ்சு காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட, என்னடா இது? ரொம்ப அதிசயமா இருக்கு. நீ எப்படி இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட? அது எனக்கு தெரியாது, அவகிட்ட கேளுங்க. அவன் என்ன ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்கான். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். உன் பின்னாடி யாருமே இல்லையே. சரி, இந்த சிங்கம் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்ப இந்த பபுல உடைச்சு காட்டுறேன் பாரு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அட, இது என்ன புதுசா இருக்கு? ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறியா? சிங்கம் சார், இவன் தான் ஜெர்மி கர்மி பிளஸ். இவன் தான் என்ன பபுளுக்குள்ள மாட்டி விட்டுட்டான்.
உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்ல 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 நான் என்ன சொல்ல வரேன்னா ஆமா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல 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 ஆமான்றீங்க அப்புறம் இல்லன்றீங்க. அப்போ நிச்சயமா நீங்களும் ஒரு ஜெர்மோட கேரியர் தான். இல்லனா நீங்களே ஒரு ஜெர்மா கூட இருக்கலாம். பற்கள் எப்பவும் வெண்மையா பளிச்சுன்னு இருக்க உடனே பயன்படுத்துங்க ஜெர்மி கிரீமி பேஸ்ட். இது எப்படி இருக்கு? டிங்கு டிங்கு டிங்கு. நான் ஜெர்ம மட்டும் அழிக்கிறது இல்ல, கேரியரையும் சேர்த்து அழிச்சிருவேன். அம்மா என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட நண்பர்களே, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரஷ்ல திடீர்னு ஷாக் ஆச்சுல, அதனால பேஸ்ட்ல எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதுல அப்படியே உயிர் வந்துருச்சு போல இருக்கு. அவனை இப்ப தடுத்து நிறுத்த நாம ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு ஆகணும்பா. ஐடியா பாரு, நம்ம மவுத் வாஷ் பண்றதுக்கான பேஸ்ட தண்ணியை ஊத்தி வாயை வாஷ் பண்ணிடுறேன் மோட்டோ. அதே மாதிரி ஜெர்மி கர்மி பிளஸ்க்கு மேல தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்திட்டோன்னு வையே, அவன் அப்படியே அசையாம செல்ல மாதிரி உட்காந்துருவான். சூப்பரா மண்டையா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கச்சா கச்சா, நீங்க இந்த டேங்கர் லாரியை கொண்டு போய் அதை காலி பண்ண யோசிங்க. நான் அந்த கேப்ல வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் வரட்டுமா? முதல்ல வாடா, கச்சா கச்சா. வரல. சிங்கம் சார், தயவு செஞ்சு ஓடாதீங்க, நில்லுங்க. அந்த ஜெர்மி கர்மி பிரஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அது மேல கொதிச்ச தண்ணியை ஊத்தி எப்படி சரணடைய வைக்கிறேன்னு பாருங்க. இந்த பேஸ்ட்ல உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இனிமே இந்த ஏரியாவுல எந்த ஜெர்ம்ஸ் இருக்க மாட்டாங்க, எந்த கேரியர் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டேய், கிருமிங்க கிட்டது மட்டும் இல்ல, ஓகிட்ட இருந்து இப்ப எங்களுக்கு விடுதலை தேவை. இந்த வாங்க. சூப்பர் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கச்சா கச்சா. இதான் முழுமையான பாதுகாப்பு, முழுமையான செக்யூரிட்டி சொல்லுவாங்க. இனிமே அந்த பூதத்தை நினைச்சு நாம பயப்பட வேண்டாம். சூப்பர் பத்துலு, உன் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது பழையபடி டெவலப் ஆகுது? ஏய் மோட்டோ, டேங்கர் லாரியை விட்டு இவன் மேல ஏத்து. டேங்கர்ல மோதி அப்புறம் அந்த பபிள் உடைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த ஜெர்மி கர்மி பீஸ் பீஸ் ஆயிடுவான். வாங்க. பற்களுக்கு மொத்த பாதுகாப்பு. உங்களோட பற்கள் ஆரோக்கியமா இருக்க பயன்படுத்துங்க ஜெர்மி கிருமி பேஸ்ட். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஜெர்மி. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, புரிய வைக்கிறேன். அப்புறம் என்ன வேடிக்கை? டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. இப்போதைக்கு என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. டாக்டர் ஜட்கா, இப்ப அவசரமா எனக்கு 2 பொருள் தேவைப்படுது. முதல்ல இந்த பப்ளை உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அப்புறம் ரெண்டாவது அந்த டூத் பேஸ்ட உள்ள அமுக்கி விடுற மாதிரி வழி இருந்தா சொல்லுங்க. சரி ஓகேப்பா, அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் உனக்கு தரேன். அதை வச்சு நீ அந்த ஜெர்மியோட பபிள்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட முடியும். அப்புறம் மட்டும் உனக்கு நான் எப்படிப்பட்ட வேக்யூம் கிளீனரை கொடுக்க போறேன்னா, இதை மட்டும் நீ சரியான முறையில யூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான், அவன் கதை. வாங்க, அந்த மண்டைகளை என்ன பண்றான்னு பாருங்க. கச்சா கச்சா, இப்ப அது பபிள்க்கு பதிலா வேற எதை யூஸ் பண்ண போதுன்னு தெரியலையே. எக்கு தப்பா சிக்கிக்கிட்டா கதை கந்தல் ஆயிடுமே. ஏதோ இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டோம், அடுத்த தடவை தப்பி போன சத்தியமா சொல்ல முடியாதியா. எங்க ஓட பாக்குற? உனக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வந்துரு. அட, நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப பலசாலியான கிருமிகளா இருப்பீங்க போல இருக்கு. உங்களை மாதிரியான ஸ்ட்ராங்கான கிருமிகளுக்கு இந்த பேஸ்ட 2 முறை பயன்படுத்தணும். நான் உங்களோட சேர்ந்து குங்ஃபுவோ கராத்தையோ பண்ண போறது கிடையாது. ஆனா உங்களை இருந்த இடம் தெரியாம அழிக்க போறேன். அதன் மூலம் உங்க பற்களுக்கு பளிச்சுன்னு வெண்மையா இருக்கும். இது எப்படி இருக்கு? டின் டிடின். டேய், நாங்கெல்லாம் கத்தி மாதிரி ஷார்ப்புடா. இந்த வருது பாருடா, வாங்கிக்கோ.
உன் ஜர்மி கர்மி பிளஸ் எல்லாம் தேவையில்லடா. உன்னோட வித்தையை நீ காட்டுட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மோட்டு வித்தை காட்டுவான். அவன் வித்தையை வேடிக்கை பாருடா. ஐசல கிடைக்கிறகிரி வடபழனி வடகிரி. பாய் பாய், நீ அமைதியா உன் ஊருக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை வழி அனுப்புறோம். வேணாம் வேணாம், என்ன விட்டுருங்க. இந்த ஜம்ப் கேரியர் பயங்கரமான ஆட்களா இருக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உண்மையிலேயே உங்க பற்களை பெண்மையை நான் மாத்தி காட்டுறேன். என்ன நம்புங்க. ஆஹா. டின் டிடின். இரு.